கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புளியங்குடி பகுதியில் உள்ள ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காப்பு கட்டிய பக்தர்கள் ஊரின் பல்வேறு வீதிகளில் ஊர்வலமாக வந்து மேளதாளங்கள் முழங்க தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு அலங்கார தோற்றத்தில் விநாயகர், அபிராமி அம்மன், முருகன், சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தருளினர். பின்னர் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் உலக நன்மை வேண்டி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 48வது ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பூஜையின் முடிவில் பெண்களுக்கு மாங்கல்ய பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. வாழ்க மாநிலா வள்ளி வாழ்க 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 வாழ்க. தாய் தகப்பனார் கையில கல்யாண சீர்வரிசையில கொடுத்த 2 திருவிளக்கும் என்னைக்கு திருச்சி பொன்மலை புனித சூசையப்பர் திருத்தலத்தின் 98ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்றனர். ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனியில் அலங்கரிக்கப்பட்ட 5 சப்பரங்கள் பங்கு மக்களால் பவனியாக எடுத்து சென்றனர். நெல்லை திசையன் விலையில் சிவ சுடலை மாடசுவாமி கோவில் கொடை விழாவை ஒட்டி மழை வேண்டி சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி பாடல் பாடி மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.